ஹலோ மக்களே, நம்ம பிரசல்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனப்போ பார்த்த பிளேஸ் தான் இது கோல்ட் பேலஸ். எல்லா சிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா 1-2 இந்த மாதிரி ஃபேமஸான இல்லை ஏன்ஷியன்ட் திங்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா பிரசல்ஸ் சிட்டி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஏன்ஷியன்ட்டான திங்ஸ் தான். நம்ம வீடியோவில் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் பார்க்கலாம். பட் இப்போ வாங்க நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கோல்டன் பேலஸ். இந்த கோல்டன் பேலஸ் பார்த்திங்கன்னா சுற்றி பேலஸ் மேலே இருக்க டாப் பிளேசஸ்லாம் ஃபுல்லாக கோல்டு தான் இருந்துச்சு. சம் பெயிண்டிங்ஸும் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சக்தி, அவர் ஆல்ரெடி நிறைய வாட்டி பெல்ஜியம் போயிருக்காரு. அவர் இந்த காடிவான்ற ஷாப் வந்து கோல்டன் பேலஸில் இருக்க ஷாப்பை விசிட் பண்ண சொன்னார். உள்ளே போன சாக்லேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லா சாக்லேட்ஸுமே. வந்து என்னை சாக்லேட் மில்க் ஷேக் ட்ரை பண்ண சொன்னார். நான் போன நேரம் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஹாட் சாக்லேட் வந்து காலி ஆயிடுச்சு. அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க, இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சோண்டு இருக்குது லாஸ்ட் கப்புன்னு சொல்லி எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. பட் டேஸ்ட்டு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அந்த ஹாட் சாக்லேட்டை நான் எது கூட கம்பேர் பண்ணலான்னா, ஸ்விட்சர்லாண்டில் லெண்டிட்டில் அவங்களோட கேஃபில் குடித்தா அந்த ஹாட் சாக்லேட் மாதிரியே இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ராடினரி வியூ கைஸ். இந்த கோல்டன் பேலஸ் மஸ்ட் விசிட் ஸ்பாட். நீங்கள் பிரசல்ஸ் போகிறீங்க இல்லை பெல்ஜியம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோல்டன் பேலஸை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அதை சுற்றி இருக்க சாக்லேட் ஷாப்ஸும் சரி, வாஃபிள்ஸு, ஃப்ரைஸு, ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ண. இனி வீடியோவில் நிறைய இது மாதிரி